குருந்தூர் மலையில் தொடர்கிறது பௌத்த பிக்குகளின் அடாவடித்தனம். 3 விவசாயிகள் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது போலீசாரால் கைது. மாணவன் சாப்பிடுகின்ற மீன் பனிசுக்குள் 2 கஞ்சாச்சரிகள் பாடசாலையில் கண்டுபிடிப்பு. இலங்கை அரசியலமைப்பு பேரவையின் செயலாளர் அரசியல் அழுத்தம் காரணமாக பதவி விலகினார். அரசியல் தரப்பு குற்றச்சாட்டு. இவை தொடர்பான விரிவான தொகுப்பை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், ஈத்தமிழுக்காக. குருந்தூர் மலையில் பௌத்த பிக்குகளின் அடாவடித்தனம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நாளிலும் 3 விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குருந்தூர் மலை என்பது நெடுங்கேணி நகரிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கன்னிமுறிப்பு குளத்திற்கு அருகாமையில் உள்ள மலையாகும். இங்கு தொன்மையாக தமிழர்கள் தங்களினுடைய ஐயனார் வழிபாடு என்கின்ற சிவ வழிபாட்டை ஆற்றி வந்த நிலையில் கடந்த காலங்களில் தொல்பொருள் திணைக்களகம் என்கின்ற பெயரில் அந்த இடத்தை ஆக்கிரமித்து அகழ்வாராய்ச்சி என்கின்ற பெயரில் குருந்தூர் மலை சிங்களமயப்படுத்தப்பட்டது. குருந்தூர் மலை மாத்திரமல்ல, குருந்தூர் மலையை சுற்றியுள்ள பல நூற்றுக்கணக்கான வயல்களையும் இந்த தொல்பொருள் திணைக்களகம் என்கின்ற பெயரில் பௌத்த பிக்குகள் ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற வயலுக்கு அருகில் உள்ள வயல்களில் தன்னிமுறிப்பு குளத்தினை நம்பி சிறுபோக விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் தங்களது வேலையாட்களை வைத்து வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்போது அந்த குறித்த பௌத்த பிக்குவும் பிக்குவுக்கு துணையாக போலீசாரும் பகிர்ந்து 3 வேலையாட்களை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரணமான ஒரு செய்தி கிடையாது. முல்லைத்தீவு நீதிமன்றத்தினால் கடந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்ட கட்டட நிர்மாணங்கள் இப்பொழுதும் குருந்தூர் மலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது போலீசாரின் கண்களுக்கு தெரியவில்லை. பௌத்த பிக்கு குருந்தூர் மலையில் இருக்கின்றார். தொல்பொருள் திணைக்களகம் என்கின்ற பெயரில் இருக்கின்ற ஒரு இடத்திற்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது. அவ்வாறு இருக்கின்ற போது பௌத்த பிக்கு எங்கிருந்து வந்தார்? யார் அவரை காப்பாற்றி வைத்திருப்பது? இவையும் போலீசாரின் கண்களுக்கு தெரியவில்லை. இந்த கைது செய்யப்பட்ட 3 விவசாயிகளும் தொல்பொருள் திணைக்களகத்தின் காணிக்குள் கூட செல்லவில்லை. அவர்கள் தங்களினுடைய காணிக்குள் விவசாயம் செய்வதற்காக உழவு செய்து கொண்டிருந்த வேளை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிங்கள பேரினவாதம் என்பது தொடர்ச்சியாக தமிழர்களினுடைய இருப்பையும் தமிழர்களையும் அழிக்கின்ற செயற்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு காவல்துறையும் துணை நின்று கொண்டு இருக்கிறது. இப்போது குருந்தூர் மலையை பற்றி வரலாறுகளை பற்றி பேச விரும்பவில்லை. உங்களினுடைய இடத்துக்குள் வந்து உழவு செய்திருந்தால் கைது செய்திருக்கலாம். அவ்வாறும் நடக்கவில்லை. உங்களினுடைய இடம் என்பது உங்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற இடம். அந்த இடத்திற்குள் வந்திருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் தங்களினுடைய நிலம், தங்களுக்கு உறுதி இருக்கின்ற நிலம், கன்னிமுறிப்பு என்பது எங்களது வரலாற்றோடு பின்னி புனிந்த குளம். அங்கு மீன்பிடி நடவடிக்கையில் மீனவர்கள் ஈடுபடுவார்கள், விவசாய நடவடிக்கையில் விவசாயிகள் ஈடுபடுவார்கள். அதை நம்பி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் இருக்கிறது. அவ்வாறுதான் இந்த 3 விவசாயிகளும் தங்களினுடைய வயலை உழுதிருக்கின்றார்கள். அப்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். இது உண்மையில் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். ஒரு விவசாயியினால் தன்னுடைய வயலில் வேலை செய்ய முடியாத நிலைதான் இருக்கின்றது என்றால் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கத்தை நாம் எப்படி பார்ப்பது என்பது கூட புரியவில்லை. குருந்தூர் மலை தமிழரினுடைய பூர்வீக பிரதேசம். பாடசாலை மாணவர் ஒருவர் தனது காலை நேர உணவுக்காக வீதியினால் செல்கின்ற வெதுப்பக வாகனத்தில் பனிஸ் ஒன்றினை வாங்கியிருக்கின்றார். இலங்கையில் சிங்கள பிரதேசங்களில் இந்த பனிஸ் என்பது விதவிதமாக விற்கப்படும். அவ்வாறு அவர் வாங்கியது மீன் பனிஸ். இந்த மீன் பனிஸை அவரது அம்மா அவருக்கு உணவுக்காக வாங்கி கொடுத்து விட்டிருக்கின்றார். இலங்கையில் பாடசாலைகளில் 10:30 மணிக்கு இடைவேளை அறிவிக்கப்படும். மாணவன் அந்த வனிசை உண்பதற்காக எடுத்த போது அந்த வனிசுக்குள் 2 கஞ்சா பொதிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாணவன் என்ன என்று தெரியாமல் அச்சமடைந்து தன்னுடைய வகுப்பாசிரியரிடம் கொண்டு சென்றிருக்கின்றார். வகுப்பாசிரியர் அதனை பிரித்து பார்த்துவிட்டு அவருக்கும் அது என்ன என்று தெரியவில்லை. ஆனால் 2 போதைப் பொருட்கள் இருக்கிறது போன்று தோன்றி இருக்கிறது. உடனடியாக அவர்
பாடசாலையினுடைய அதிபரிடம் இதனை கொண்டு சென்றிருக்கிறார். அதிபர் அந்த 2 பொதிகளையும் பார்த்துவிட்டு இது கஞ்சா பொதி என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார். அதனைத் தொடர்ந்து மாணவனுடைய பெற்றோருக்கு அதிபரினால் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. ஏற்படுத்துகின்ற போது பெற்றோர் கூறிய விடயம், நாங்கள் வீதியினால் செல்கின்ற வெதுப்பக வாகனத்தில் தான் இந்த பொருட்களை வாங்கினோம். ஆனால் குறித்த நபர் மீண்டும் என்னிடம் வந்தார். வந்து அவர் கூறியது, உங்களது பிள்ளையை அந்த வனிசை சாப்பிட வேணாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நான் அதனை பெரிதுபடுத்தவில்லை என்று தொலைபேசியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் பாடசாலை அதிபரினால் உடனடியாக கடவத்த போலீசாருக்கு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்த 2 கஞ்சா சரைகளும் அந்த பனிசும் கொடுக்கப்படுகிறது. இந்த வெதுப்பக வாகனத்தை ஓட்டுகின்ற அந்த ஓட்டுநர் பான் விற்கின்றேன் என்கின்ற பெயரில் தொடர்ச்சியாக போதைப் பொருட்களை வித்து வந்திருக்கின்றார். அவ்வாறு இன்னும் ஒருவருக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்த அந்த போதைப் பொருள் சரைகள் தான் இந்த மாணவனுடைய வனிசுக்குள் வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குறித்த நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சாதாரண விடயம் தானே, இதை ஏன் பேச வேண்டும் என்று கேட்டால், இது ஒரு சாதாரணமான விடயம். இது தவறுதலாக அந்த மாணவனுடைய சாப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. ஆனால் போதைப் பொருள் என்பது சாதாரண விடயம் அல்ல. யோசித்து பாருங்கள், ஒரு உணவு வகைக்குள் போதைப் பொருளை பதுக்கி வைத்து விற்கின்ற நிலையில் தான் இலங்கையினுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது. உணவுப் பொருட்களுக்கு மாத்திரமல்ல, பாடசாலை மாணவர்களுக்கும் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுது என்றத போலீசாரை உறுதிப்படுத்தியிருக்காங்க. டொபி வடிவில், கண்டோஸ் வடிவில், இவ்வாறு விதம் விதமா இனிப்பு வகைகளாக செய்யப்பட்டு அதற்குள் போதைப் பொருள் வைக்கப்பட்டு பாடசாலைகளுக்கு அருகாமையில் உள்ள சிறிய சிறிய கடைகளிலும் சிறிய சிறிய நபர்களினூடாகவும் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்குது. இப்படி இருக்கைக்குள்ள இதை சின்ன விஷயமா பார்த்துட்டு கடந்து போயிட முடியாது. இலங்கையின் கல்வி வீழ்ச்சியில போதைப் பொருளும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அப்படி இருக்கைக்குள்ள இந்த போதைப் பொருள் தொடர்பா நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அந்த மாணவன் இந்த குறித்த பொருட்கள் சரியில்லாமல் ஏதோ ஒரு வகையில் வனிசுக்குள் இருக்கின்ற போது அவர் நேரடியாக அதனை பிரித்து பார்க்காமல் உண்டிருந்தால் சில வேளைகளில் எதுவும் நடந்திருக்கலாம். அனுபவம் இல்லாத வயசு, சிறிய பையன், அவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறான விடயங்களை இலகுவில் கடக்க முடியாது, இலகுவில் கடந்து செல்லக்கூடிய செய்தியும் அல்ல. இலங்கை அரசியல் அமைப்பு பேரவையின் செயலாளராக கடமையாற்றிய தம்மிக்க தசாநாயக்க அவர்கள் பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் இந்த பதவியில் இருந்து தான் விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார். இருந்த போதிலும் அரசியல் தரப்பு வட்டாரங்கள் குறிப்பிடுவதாவது, இவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய காலத்தில் பதவிக்கு வந்த ஒருவர். அவ்வாறு இருக்கின்ற போது ஏவிபியினுடைய அரசாங்க அழுத்தத்தின் காரணமாக வெளியேறி இருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் அவர் குறிப்பிட்டிருப்பது தான் தன்னுடைய தனிப்பட்ட விவகாரங்களுக்காகத்தான் ஓய்வினை அறிவிப்பதாக. தம்மிக்கு தசாநாயக்க யார் என்று கேட்டால், 2023 ஆண்டுக்கு முன்னர் இலங்கை பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகமாக இருந்தவர் தான் தம்மிக்க தசாநாயக்க. அவர் அந்த பதவியில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் பதவி நியமனம் செய்யப்பட்டார் இலங்கை அரசியலமைப்பினுடைய செயலாளராக. இலங்கை அரசியலமைப்பு பேரவையினுடைய செயலாளராக இருப்பவர் மிக முக்கியமான ஒரு நபர். இலங்கை என்பது ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டில் ஜனநாயகத்துக்கான அடிப்படை அமைப்பு எது என்றால் இந்த அரசியல் அமைப்பு தான். அரசியல் அமைப்பை உருவாக்குவது, அதனை பேணி பாதுகாப்பது, அதனை நடைமுறைப்படுத்துவது, இவ்வாறான விடயங்களை இலங்கை அரசியலமைப்பு பேரவை மேற்கொள்ளும். அவ்வாறு இருக்கின்ற அரசியலமைப்பு பேரவையினுடைய செயலாளராக இவர் இருந்தார். உடனடியாக தான் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். இதற்கு பல அரசியல் பின்புலங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் உறுதிப்படுத்தாமல் சில விடயங்களை பேச முடியாது.